அம்மாவுக்கு வணக்கம். பொதுவா தானம் பண்றது அப்படின்றதே வந்து நம்மளோட சந்ததிகளுக்கு நெறைய நற்பலன்கள குடுக்கும். அதுவும் இந்த மஹல்யா அமாவாசையில பண்ணக்கூடிய தானம் வந்து ஒரு சிறந்த நற்பலன குடுக்கக்கூடியது. 12 ராசிக்காரங்களும் இந்த மஹல்யா அமாவாசையில எந்த மாரியான தானங்கள் பண்ணா அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பேச, இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர், ஆன்மீக சொற்பொழிவாளர் தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தானங்கள்ல நெறைய வகையான தானம் இருக்கு. அன்னதானம், ஆடை தானம்னு சொல்லிட்டு. அதுல எந்த வகையான தானம் வந்து ரொம்ப சிறந்த தானம்? எது வந்து அதிக நற்பலன்கள குடுக்கக்கூடியது அப்படின்றத பத்தி சொல்லிருங்க மேம். தானத்தில் சிறந்தது இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க. தானத்தில் சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா, கண் தானம் அப்படிம்பாங்க. தானத்தில் சிறந்தது ரத்த தானம் அப்படின்ற மாரி நம்ம நெறைய வாசகங்கள் படிக்கதாம்மா செய்றோம். ஆனா உண்மையாவே சொல்லணும்னாம்மா, தானத்தில் அதி உத்தமமான பலன்களை குடுக்கக்கூடியது, ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்தது, மிகச் சிறந்தது எது அப்படின்னா, அன்னதானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாம்மா, நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட, எங்க ஊர்ல எங்க பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல வந்து கிராமம் அது. இப்ப யாராவது அந்த ஊர்ல ஒரு வயித்த புள்ளத்தாச்சி, லேடீஸ் பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள போயிட்டு எங்க பாட்டி சொல்லுவாங்க, "கண்ணு போயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டுன்னு வா" அப்படின்னுவாங்க. "என்ன பாட்டி ஏன்?" அப்படின்னு போய் கேட்டுன்னு வா அப்படின்னுவாங்க. நாங்க போய் ஒண்ணு கேட்டோன்னு சொல்லுவோம். திருப்பி போய் ஸ்வீட்ல என்ன பிடிக்கும் கேட்டுட்டு வா அப்படிம்பாங்க. அப்ப "ஏன் பாட்டி இப்படி பார்த்து பார்த்து குடுக்குற?" அப்படின்னா, வயித்த புள்ளத்தாச்சி பொண்ணு நெறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. அவங்க வீட்ல வந்து செஞ்சு குடுக்கறதுக்கு வழி இருக்கும், வழி இருக்காது. நம்ம செஞ்சு குடுத்தா நல்லது. அவளும் சந்தோஷமா இருப்பா, அவ வயித்துல இருக்க குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிம்மா எங்க பாட்டி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும்மா நல்ல வயிறார சாப்பாடு போடுவாங்க. ஒரு பெரிய வாழை இலையில இவ்ளோ சாப்பாடு போடுவாங்க. அவங்க பெரும்பாலும் பாதி சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் போடுவாங்க. அப்ப நாங்க சின்ன பிள்ளையில இருக்க முக்கியமா நான் கேட்பேன். எங்க வீட்ல யாரும் கேட்கலனாலும், "ஏன் பாட்டி இவ்ளோ சாப்பாடு வைக்கிறாங்களே, ஏன் நீ அவ்ளோ போடுற?" அப்படின்போது எங்க பாட்டி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. படிக்காதவங்க தாம்மா, கிராமத்துல இருந்தவங்க தான். "வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும்" அப்படிம்பாங்க. அம்மா நம்ம எது குடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் தான் மனுஷங்களுக்கு வரும். ஆனா சாப்பாடு ஒண்ணு மட்டும், "போதும்பா, வயிறார சாப்பாடு போட்ட, நீ நல்லா இரு" அப்படின்னு மனசார வாழ்த்துவாங்க, வாயால வாழ்த்தனாலும். அதனால எப்பயுமே தானத்தில் சிறந்தது எது அப்படின்னா அன்னதானம் தாம்மா. இதுல இன்னொரு தானம் சொல்லுவாங்கம்மா. அதாவது "கோட்டி கன்யா மகா தானம் ஏக்க பில்வம் சிவார்ப்பணம்" அப்படிம்பாங்க. கோடி கன்யாக்கள தானம் பண்ணா எந்த ஒரு பலன் கிடைக்குமோ, அது ஒரு வில்லும் ஈஸ்வரனுக்கு நம்ம வந்து சாத்தும்போது கிடைக்கும் அப்படிம்பாங்க. அப்ப இந்த அன்னதானம் பண்றதுக்கு வசதி இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு ஆத்மார்த்தமா 4 வில்வத்த செலுத்தலாம். அதீத பலன குடுக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்றோர்களும், சான்றோர்களும், முன்னோர்களும் சொன்ன ஒரு விஷயம். ஜாதகத்துல எந்த விதமான நல்ல கிரகங்களும் இல்ல. எந்த விதமான பிராப்தமும் இல்ல. அவங்க என்ன செஞ்சா நல்லா ஆவாங்க அப்படின்னா, சஹஸ்ர போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஹஸ்ர போஜனம் அப்படின்றது நம்ம 1000 பேர்களுக்கு உணவளித்தல் அப்படின்றது. இந்த சஹஸ்ர போஜனம் 1000 பேர்களுக்கு ஒரு கிச்சடி, ஒரு ரவ உப்புமா பண்றதுனா கூட அது சாதாரண விஷயமா? முடியாது இல்லைங்களா? இப்ப வசதியும் வாய்ப்பும் இருக்கவங்க அத செய்யலாம். வசதியும் வாய்ப்பும் இல்லாதவங்களும் அந்த சஹஸ்ர போஜனம் செய்ய முடியும். எப்படி அப்படின்னாமா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு முறை பெரியவா, காஞ்சி மகா பெரியவா இருக்கால்ல, அவர வந்து ஒரு பக்தை போய் கேட்கிறா. "எனக்கு சஹஸ்ர போஜனம் செய்யின்னு சொன்னாங்க பெரியவா. என்னோட வசதி வாய்ப்பு எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல. நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு கேட்கும்போது பெரியவா சொன்னா, "ஏண்டி அம்மா, வீட்ல மூட்டையில ஒரு குருணை வச்சிருக்கல்ல நீ, குருணரிசி வச்சிருக்கல்ல, உன் வீட்டுக்கு 2 அடி தள்ளி போனா ஒரு எறும்பு புத்து இருக்குல்ல, ஒரு புடி குருணைய எடுத்துட்டு போடி. எடுத்துட்டு போயிட்டு அந்த எறும்பு புத்துக்குள்ள போடு. 1000 எறும்பு இருக்காதா அந்த புத்துக்குள்ள? போட்டேயானா நீ சஹஸ்ர போஜனம் பண்ணதுக்கான புண்ணியம் உனக்கு கிடைக்கும்" அப்படின்னா. இங்கேயும் எது பிரதானமா இருக்கு? அன்னதானம் பிரதானமா இருக்கு. இது நம்ம சொல்றத விட நாரதர் சொல்லியிருக்காரு, கர்ணன் அனுபவிச்சிருக்கான். அதுக்கும் மேல பெரியவா, காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காரு. அப்ப அன்னதானம் என்றும் சிறந்தது. 12 ராசிக்காரர்களும் இந்த மஹாலய அமாவாசையில என்னென்ன மாரியான தானங்கள்லாம் பண்ணா அவங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக சொல்லப் போறோம் மேம். ம். முதல்ல வந்து மேஷ ராசிக்காரங்க என்ன மாரியான தானம் பண்ணலாம்? பொதுவா மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிம்மா. செவ்வாய்க்கு அதிக பிரியமான ஒரு வஸ்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துவரை. துவரம்பருப்பு இருக்குல்லம்மா, நம்ம சாம்பாருக்கு வைப்போம்ல ம். அந்த துவரம்பருப்பு. அத வந்து முழுசா துவரை எடுத்து நம்ம வந்து சுண்டல் செஞ்சு நிவேதனம் பண்ணலாம். நிவேதனம் பண்ணிட்டு நம்ம வந்து தானம் பண்ணலாம். நிவேதனம் பண்றது அப்படின்றது முருகப்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தானம் பண்றது ஒரு உன்னதமான பலனை குடுக்கும். இது ஒரு விஷயமா.
2வது இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த துவரையை ஊற வச்சு, அந்த உடைச்ச பருப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஊற வச்சு வெல்லம் போட்டு பிசைஞ்சு அதை ஒரு உருண்டையாக்கு பசுவுக்கு தானம் பண்ணணும். பசுவுக்கு வந்து நம்ம தானம் பண்ணும்போது நம்ம பூர்வ ஜென்ம கர்மாக்கள்ல இருந்து மீள்வோமா. ஓகே மேம். அடுத்தபடியா ரிஷப ராசிக்காரங்க என்ன மாதிரியான தானம் பண்ணலாம்? ரிஷபம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரன் ஆட்சி பெற்ற, அதாவது சுக்கிரன் ஆளுமை பெற்ற ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப சுக்கிரனுக்கு அதிக பிரியமான வஸ்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொச்சை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நம்ம மொச்சையை ஊற வச்சு சுண்டலா செஞ்சு நம்ம சிவன் கோயில்ல தானம் பண்றது, மனுஷால் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தானம் பண்ணுறது அப்படின்றது விசேஷம். அப்படி இல்லை, அதே மொச்சையை வந்து ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும்மா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டு அதில் கொஞ்சம் சாதம் போட்டு உருண்டையாக்கி பசுவுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி அந்த சாதத்தை காகைகளுக்கும் பட்சிகளுக்கும் கொடுக்கறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல கர்மாக்களை நம்மளுக்கு குறைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சந்ததியினர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு வழிவகுக்குமா. நன்றி மேம். அடுத்ததா மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தானம் பண்ணலாம்? மிதுனம் அப்படின்னாலேமா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இந்த புதனுக்கு அதிக பிரியமான வஸ்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சைப்பயிறு. அந்த பச்சைப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பச்சைப்பயிறு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பச்சைப்பயிறு வந்து சுண்டல் செய்யலாம். ஒரு சிலர் வந்து பாருங்க பச்சைப்பயிறு இல்லை, வீட்டில் இல்லை, வாங்கலை, ஏதோ ஒரு காரணம்னா சிறுபருப்பு, அந்த பயிறு உடைச்சது தான் சிறுபருப்பு. இது ரெண்டுத்துல எதுனாலும் சுண்டல் செஞ்சு, இப்போ சிறுபருப்பை சுண்டலாக செய்ய முடியாது, பச்சை பயிரை தான் சுண்டலாக செய்ய முடியும். அந்த பச்சை பயிரை சுண்டலாக செஞ்சு பெருமாளோட கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வர பக்தர்களுக்கு நம்ம தானம் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானோட ஆசி பெறதை விட நம்மளுக்கு நம்மளோட பித்ருக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி ஆகிறதுக்கு பெருமாளனோட கருணை பார்வை அப்படின்றது கிடைக்குமா. அடுத்ததாக வந்து கடக ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தானம் பண்ணலாம்? கடகம் அப்படின்னாலேமா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசியில் பால் பொங்கல், சக்கரை பொங்கல் சிவன் கோயிலில் நிவேதனம் பண்ணுறது. அதாவது எப்படின்னா சிவன் கோயிலில் நம்ம அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிவன் கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட காசு கொடுத்தாதான் அவங்க பிரசாதம் பண்ணி சுவாமிக்கு படைப்பாங்க. இது வசதி இருக்கவங்க செய்யலாம். வசதி இல்லாதவங்க என்ன பண்ணான்னா, வசதி இருக்கவங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட காசு கொடுத்து ஒரு கிலோ சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு பிரசாதமாக கொடுக்கறதுன்றது விசேஷம். வசதி இல்லாதவங்க இவங்க சக்கரை பொங்கல் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்திர பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும். அதே மாதிரி எந்த கோயிலில் அவங்க வந்து தானம் கொடுக்குறாங்க அந்த ஒரு தேவதையினோட அனுகிரகமும் கிடைக்குமா. நன்றி மேம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம்? சிம்மம் அப்படின்னாலே சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிமா. இவங்களுக்கு வந்து சூரியனுக்கு பிரியமான வஸ்து என்ன அப்படின்னா கோதுமை. அப்போ இந்த கோதுமை என்ன பண்ணலாம் அப்படின்னா கோதுமை பசுவிற்கு தானம். இந்த கோதுமையை என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சிடுவாங்கம்மா. ஊற வச்சு நல்ல வெல்லம் தேங்காய் எல்லாம் போட்டு அப்படியே உருண்டையாக்கிடுவாங்க. உருண்டையாக்கிட்டு இது அப்படியே வந்து கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதை வந்து பசுவுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு போய் பசுவுக்கு இப்படி கையில் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பசுவுக்கு கையில் கொடுக்கும்போது அது சாப்பிட்டுட்டு அந்த கையை வந்து லிக் பண்ணுது, அதாவது நாக்கில் வருடுது பார்த்தீங்களா, அது நம்மளோட கர்மாக்களை குறைக்கிறதுக்கு பெருமளவு ஹெல்ப் பண்ணுமா. நம்மளோட கெட்ட கர்மாக்களை அந்த மாதிரி கொடுக்கறது ஒரு உத்தமமான பலனை கொடுக்குமா. அடுத்ததா கன்னிராசிக்காரங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம்? கன்னிராசி அன்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் ஆதிக்கும். அப்போ அந்த கன்னிராசி அன்பர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிறு வந்து சுண்டல் செஞ்சு பரமேஸ்வரனோட கோயிலில் கொடுக்கலாம். அப்படின்னா பொதுவாகவே புதன் அப்படின்னாலே மகாவிஷ்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக ஒரு பிரியமான கடவுள் புதன் பகவானுக்கு. அப்போ மகாவிஷ்ணுனோட கோயிலில் கொடுக்கறது அப்படின்றது விசேஷம். ஓகேங்களா. அதுக்கும் மேலே முடியும் அப்படின்னா அப்படி பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து வெல்லம் போட்டு தேங்காய் துருவி ஒரு உருண்டையாக்கி பசுவிற்கு கொடுக்கறது. இப்போ இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வருமா, நாட்டு பசு கொடுக்கலாமா சீம பசு கொடுக்கலாமா. நாட்டு பசு அதீத உயரிய பலன்களை கொடுக்கும். இப்போ நாட்டு பசுவே இருக்கிறது இல்லைல்லம்மா, அதனால் எந்த பசு இருந்தாலும் பசுக்கு கொடுக்கலாம். ஓகே மேம். அடுத்ததா அந்த துலாம் ராசிக்காரங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாமா? துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிமா. இந்த துளாராசி சுக்கிரன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சையை ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதை சுண்டல் பண்ணி எங்கள் சிவன் கோயிலில் போயிட்டு நம்ம வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அப்போ வந்து பாருங்கள் சுக்கிர பகவானோட ஆசிர்வாதமும் கிடைக்கும், பரமேஸ்வரனோட ஆசிர்வாதமும் கிடைக்கும், நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாவும் நம்மளுக்கு நிறைய கரையுமா.
விருச்சிக ராசிக்காரங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம்? விருச்சிகம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் ஆளுமை பெற்ற ஒரு ராசி. அதே மாதிரி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அப்போ இவங்க 2 விதமான பரிகாரம் செய்யலாம். ஒன்று, தோரம்பருப்பு, முழு தோரம்பருப்பை சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பரமேஸ்வரனோட கோயிலில் தானம் பண்ணுறது அதீத விசேஷமான பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், பால் பொங்கல் செஞ்சு ஒன்று பசுவிற்கு கொடுக்கணும், இல்லைனா பரமேஸ்வரன் கோயிலில் வர பக்தர்களுக்கு கொடுக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொதுவாக விருச்சிகம் அப்படின்னாலே மனசு வந்து பெருசாக ஸ்டேபிளாக இருக்காதுமா. மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அந்த மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு இந்த பால் பொங்கல், சக்கரை பொங்கல் தானம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாமா. ஓகே மேம். அடுத்ததா தனுசு ராசிக்காரங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம்? தனுசு அப்படின்னாலேமா அவங்களுக்கு மூக்கடலையும் வெள்ளை மூக்கடலை விசேஷமா. வெள்ளை மூக்கடலையை ஊற வச்சு சுண்டல் செஞ்சு தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது ஒரு உயரிய பலன்களை கொடுக்குமா. ஓகே மேம். மகர ராசிக்காரங்க எந்த மாதிரியான தானம்? மகரம் அப்படின்னாலேமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி. உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள் உருண்டை, எள் சாதம், இல்லை புளியோதரையில் எள்ளு போட்டு, இல்லைன்னா இந்த எள்ளு சார்ந்த இந்த கேழ்வரகு போட்டு ஒரு உருண்டை செய்வாங்க பார்த்தீங்களா, அதை வந்து எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து கிராமங்களில் சிம்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்புளி செஞ்சு பசுவிற்கு கொடுக்கறது விசேஷம். இல்லைன்னா கோயிலில் போய் பரமேஸ்வரனோட கோயிலில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி நிறைஞ்ச சிவபக்தன். அதனால சிவன் கோயிலில் கொடுக்கறது சனியை ரொம்ப பிரீத்தி பண்ணுமா. மக்கள் வந்து இது மகரத்துக்கு மட்டும் இல்லை, 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியினோட பிடியிலிருந்தும் மீள்றதுக்கு இந்த பரிகாரம் பெருமளவு உதவி பண்ணுமா. ஓகே மேம். அடுத்ததா கும்பராசிக்காரர்கள் செய்யறதுக்கான ஒரு சிறந்த தானம்? கும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமையான கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியை பிரீத்தி பண்ணுறது மூலியமா கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். சனியை எப்படி பிரீத்தி பண்ணலாம்? காகைக்கு எள் கலந்த சாதம் கொடுக்கறது, எள்ளுருண்டை செஞ்சு சிவன் கோயிலில் தானமாக கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுவிற்கு எள்ளுருண்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கறது. அதே மாதிரி புளியோதரை நம்ம எள்ளு நிறைய போட்டு, இல்லைன்னா எள் சாதம் செஞ்சு நம்ம வந்து பசுவிற்கு கொடுக்கறது. அது வந்து பார்த்திங்கன்னா சனியும் பிரீத்தியாகவும் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா. கடைசியா மீன ராசிக்காரங்க எந்த மாதிரியான தானம் பண்ண சிறந்ததா இருக்கும்? மீனம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவானோட ஒரு ஆளுமை பெற்ற ராசி அப்படின்லாம். குருவுக்கு உகந்தது என்ன அப்படின்னா வெள்ளை மூக்கடலை. அந்த வெள்ளை மூக்கடலை சுண்டலாக செஞ்சு கோயிலுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த வெள்ளை மூக்கடலை வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சு பசுவிற்கு எடுத்துமே கொடுக்கலாம். பொதுவாகவே வந்து பாருங்கம்மா, பசுவுக்கு கொடுக்கறது அப்படின்றது 33 தேவர்களும் பசுவில் வாசம் செய்கிறாங்க. அப்போ எல்லா தேவதைங்களுக்கும் போய் சேரும். அதனால பசுவிற்கு கொடுக்கறது அதீத விசேஷ பலனை கொடுக்கும். 12 ராசிக்காரர்களும் வந்து தானம் பண்ணி சிறந்து வாழ நிறைய தகவல்களை சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி.